வணக்கம் வணக்கம். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, ஏன்னா என் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். சாரி நான் போடாமல் இருந்ததுக்கு. இன்றைக்கி நான் வஞ்சர மீன் சம்பால் செய்யலான்னு இருக்கிறேன், மாங்காய் போட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வஞ்சர மீன் சம்பால் செய்யலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி மாங்காவை போட்டு சம்பல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, எல்லாமே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இது அத்தனையும் இதில் போட்டு சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. அப்புறம் நம்ம பொரிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதை நான் எண்ணெயில் போட்டு வதக்கி போட்டுறேன். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை பொரிக்கலாம். மீன் பொரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுறோம். அதுக்கு நம்ம மீனை முழுசாக பொரிச்சிக்கலாம். இந்த கொஞ்சமாக பொரிக்கிறதுலாம் வேணாம்னா நம்ம போட போகிறோம். மீன் நல்லா பொரிஞ்சிச்சு, மீனெல்லாம் எடுத்துடலாம். மீன் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த மாங்காவை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிறேன். நான் இந்த மாங்காய் கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா இருக்கும், அதுக்காக தான் எடுத்தேன். புளிப்பாக வேணும் நீங்கள் புளிப்பாக போட்டுக்கலாம், இனிப்பும் இந்த மாதிரி மிக்ஸி வேணும்னு எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினாலே போதும், பொரிச்சாலே போதும். இப்போ மாங்காய் பொரிஞ்சிருச்சு. இந்த பொரிஞ்ச போதும், நம்ம அப்புறமேல கொஞ்சம் வேக வைப்போம், அதனால் எடுத்துக்குவோம். இப்போ நான் அந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூடாகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு மாதிரி வாங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி போடுறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும் கூட, அதனால தான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கண்டியில் 2 டேபிள் ஸ்பூன்
வரமிளகாய் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் நான் சேர்க்கல. கொஞ்சம் நல்லா வேகட்டும் தக்காளி பழத்தோட மசாலா. மசாலா பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். கொதிக்கட்டும். இப்போ வந்து பொரிச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஏற்கனவே மீனை நல்லா பொரிச்சதுனால நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு அரை தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்குவோம். அதோட இந்த மாங்காவும் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டோம்லாம் நல்லா அதெல்லாம் நல்லா கொதிக்கிச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த முதல்ல நான் வந்து வெங்காயம் வதக்கினேன் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் இந்த வஞ்சன மீன் சாம்பார். நல்லா ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வஞ்சன மீன் பொரிச்ச மாங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.